सूक्ष्मशरीरं किम् अपञ्चीकृतपञ्चमहाभूतैः कृतम् सत्कर्मजन्यम् सुखदुःखादिभोगसाधनम् पञ्चज्ञानेन्द्रियाणि पञ्चकर्मेन्द्रियाणि पञ्चप्राणादयः मनश्चैकम् बुद्धिश्चैकैवम् सप्तदशकलाभिः सह यत्तिष्ठति तत्सूक्ष्मशरीरम्। ओम शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ओम नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादञ्च हस्तामलकञ्च शिष्यं तन्तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம். இதுவரை நாம் 29 பாடல்களை பார்த்திருக்கின்றோம். இந்த 29வது பாடலில் சூக்ஷ்மமான விஷயங்கள் எவ்வாறு தோன்றுகிறது, பிரம்மத்தின் மீது ஆரோபிக்கப்பட்டு காரணம் சூக்ஷ்மம் ஸ்தூலம் அப்படிங்கிற வரிசை கிரமமாக நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆத்மா ஆகாச சம்பூதக, ஆகாசாத் வாயு, வாயுர் அக்னி, அக்னேராபக, ஆபः பிருத்திவி. இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்களுடைய வரிசையாக கிரமம், எதிலிருந்து ஒவ்வொன்றாக ஒன்றிலிருந்து எவ்வாறு தோன்றியது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். தோற்றமாம் சக்தி தன்னின் சொல்லிய விண்ணாம் விண்ணின் காற்றதாம் காற்றின் தீயாம் கனலில் நீர் நீரின் மண்ணாம் போற்றும் இவ்வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம் சாற்றுமற்று இவற்றின் போக சாதன தனு உண்டாகும். இந்த ஸ்தூல சரீரம் போக ஆயதனம், சூக்ஷ்ம சரீரம் போக சாதனம் என்று சொல்லப்படுகிறது. போகத்தை அனுபவிப்பதற்காக, சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்காக, புண்ணிய பாவங்களை அனுபவிப்பதற்காக, கர்ம வினைகளை அதை தீர்ப்பதற்காக நாம் என்ன பண்ணுறோம், பிறவிகளை எடுக்கின்றோம். அப்படி எடுக்கும் பொழுது இந்த சரீரத்தின் மூலமாகத்தான் இந்த அனுபவிப்பது பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, கர்ம வினைகளால் நாம் இந்த வாழ்க்கையை அனுபவித்து தீர்க்கின்றோம். அதற்கு சரீர ஸ்திதி, சரீர நிலைகள் சொல்லப்படுகின்றது. சரீர அவஸ்தை, ஜாகிரதாவஸ்தை, சொப்பனாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, ஸ்தூல சரீரம், காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம். அப்போது ஜெகத் உற்பத்தி, ஈஸ்வரனுடைய உற்பத்தி, சத்துவகுண மாயையின் மூலம் ஈஸ்வராதிகள் தோன்றினார்கள். ரஜோகுண மாயையின் மூலம் ரஜோகுண அவித்தை என்று சொல்லப்பட்டது. ரஜோகுண அவித்தையில் ஜீவகோடிகள் எல்லாம் என்னது தோன்றியது. ரஜோகுண அவித்தை தான் ஜீவகோடிகளுக்குண்டான காரண சரீரம். அப்போ தமசிலிருந்து என்ன வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தமஸ் இரண்டாக பிரிந்தது. ஆவரணம், விக்ஷேபம் என்ற இரு சக்திகளாக பிரிந்தது. அதில் விக்ஷேபத்திலிருந்து
இந்த சூக்ஷ்ம பூதங்கள் எல்லாம் என்ன ஆகுது, தோன்றியது. அந்த வரிசை கிரமத்தில் பார்க்கும் பொழுது இந்த பஞ்சபூதங்களுடைய சூக்ஷ்மமான தன்மை, அந்த தன்மாத்திரைகள் எல்லாம் என்னது, தோன்றியது. சப்த தன்மாத்திரை, ஸ்பர்ச தன்மாத்திரை, சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த, இந்த தன்மாத்திரைகள் எல்லாம் என்னது, தோன்றியது. அதற்கெல்லாம் அதிதேவதை, குணம், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். அடுத்தபடியாக இந்த ஸ்தூல சரீரத்திற்கு என்னென்னலாம் தேவைப்படுகின்றது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்தூல சரீரம் இயங்குவதற்கு சூக்ஷ்மம் தேவை. எப்படி ஸ்தூலமும் சூக்ஷ்மமும் காரணத்தில் ஒடுங்கி இருக்கின்றதோ, இந்த காரண சரீரத்திற்கு இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகின்றது, இன்னொரு பெயர் இருக்கின்றது. சரீர துவயசிய காரண மாத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த இரண்டு சரீரங்களுக்கு காரண மாத்திரமாக வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஒன்லி ஃபார் ரெசிடென்ஸ் ஆஃப் தீஸ் டூ பாடிஸ். சட்டில் பாடி அண்ட் கிராஸ் பாடி இஸ் த ரெசிடென்ஸ். வேர் இட் இஸ் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது எங்கே போய் ஒடுங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காரண சரீரம். அப்போ சூக்ஷ்ம சரீரம் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. நம்ம ஒவ்வொரு பிறவி எடுக்கும் பொழுது அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் என்ன ஆகுதுன்னா பிரயாணம் செய்கிறது. பிரயாண காலே மனசா சலேன. இந்த சூக்ஷ்ம சரீரத்திற்கு ஏற்றார் போன்றுதான் ஸ்தூல சரீரமும் அமைகிறது. நம்முடைய கர்மவினை, நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்கள், இவை எல்லாவற்றுக்கும் சேர்த்து என்ன நடைபெறுகிறது அப்படின்னா, நாம தான் திட்டமிடுகின்றோம். ஒரு சிலையை எப்படி சிற்பி செதுக்குகின்றானோ அதுபோல நம்மளுக்கு பிறவி எப்படி அமைய வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது நம்முடைய கர்மவினை. அதுதான் அந்த சஞ்சித கர்மத்திலிருந்து எடுக்கப்பட்டு இப்போ பிராரப்தமாக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த சூக்ஷ்ம சரீரத்திற்கு உண்டான விஷயங்கள்லாம் என்னென்ன, பொதுவாக சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன தத்துவங்கள் சொல்லப்படுகின்றது? 16 தத்துவங்கள் அல்லது 17 தத்துவங்கள் சொல்லப்படுகிறது. தத்துவபோதத்தில் சொல்லும் பொழுது ஏவம் சப்ததச கலாபிகி, இதுதான் சூக்ஷ்ம சரீரம், இதுக்கு 17 தத்துவங்கள் சொல்லப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பொதுவாக 16 தத்துவங்கள் சொல்லப்படுகின்றது. 5 பிராணன், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனம், மொத்தம் 16. இந்த 16 லிங்க தேகம் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லை, மனிதன் இறந்த பிறகு 16 நாட்கள் கழித்து இந்த 16வது நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரியைகள்லாம் செய்வாங்க. அது எதற்காக அப்படின்னா, இந்த 16 நாளைக்கும் 16 தத்துவங்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை இந்த 16 தத்துவங்களும் இந்த ஸ்தூல சரீரத்தில் இருந்து நாம் ஸ்திதியை அனுபவித்து கொண்டிருந்தோம். ஏற்கனவே இந்த ஸ்தூல சரீரத்தில் இந்த 16 தத்துவங்களின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த தத்துவங்கள்லாம் இல்லைன்னா வாழ முடியாது. ரொம்ப அதிமுக்கியமானது இந்த 16. மெய்வாய் கண் மூக்கு செவி 5, வாக்பாணி பாதபாயு உபஸ்தம் 5, பிராண அபான வியான உதான சமான 5 ப்ளஸ் மனம். இந்த 16 சேர்ந்து ரொம்ப முக்கியமாக சூக்ஷ்ம சரீரத்திற்கு சொல்லப்படுகிறது. அதனால தான் அந்த 16வது தினம் கொண்டாடப்படுகிறது. சந்நியாசிகள் தேக வியோகம் அல்லது சமாதியானார்கள் என்றால் ஷோடசி பூஜை என்று சொல்லப்படுகின்றது. இந்த தத்துவத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஷோடசி என்று கொண்டாடப்படுகிறது. அந்த ஈமச்சடங்குகள் செஞ்சு முடித்த பிறகு சன்னியாசிகளுக்கு, யதிகளுக்கு, ஞானிகளுக்கு 16வது நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 16 யதிகளை கொண்டு வந்து 16 யதிகளை அழைத்து 16 பிராமணர்களை அழைத்து அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், உயர்நிலையை அடைய வேண்டும், மோட்சத்திற்கு அது ஹேத்துவாக இருக்க வேண்டும், மோட்சத்துக்கு போக வேண்டும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, லட்சியார்த்தமாக இல்லை என்றாலும் வாட்சியார்த்தமாகவாவது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த கிரியைகளை எல்லாம் செய்வது. அதுக்காக தான் அந்த 16 அப்படிங்கிறது என்ன பண்ணுறது வைத்திருக்கிறார்கள்.
தத்துவங்கள் 16, 36, 48, 54, 96 நிறைய இருக்குது. ஆனால் 16 என்பது சாஸ்திரத்தில் முக்கியமாக கடைப்பிடிக்கப்படுகின்ற ஒன்று. அந்த வகையில் இந்த 29வது பாடல் முடிந்த பிறகு 30வது பாடலில் இந்த 16 தத்துவங்களும் லிங்க தேகமும் சொல்லப்படுகிறது. ரொம்ப முக்கியமான பாடலாக சொல்லப்படுகிறது. அதற்கு முன்னாடி இந்த பஞ்சபூதங்கள்லாம் என்ன ஆச்சு? தோற்றத்திற்கு வந்தாச்சு. ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பிருத்திவி. இது எல்லாமே எங்கிருந்து வந்திருக்கிறது அப்படின்னா தமஸ் அம்சம், தமஸ் பிரகிருதியிலிருந்து, தமப்பிரதானமாக இருக்கின்ற பிரகிருதியிலிருந்து, முக்குணங்களிலிருந்து, மாயையிலிருந்து, அதிலும் அது இரண்டாக பிரிந்து விக்ஷேபத்திலிருந்து வந்திருக்கின்றது. அதனை தொடர்ந்து நம்ம இந்த விக்ஷேப சக்தியின் மூலமாகவே நம்ம என்ன பண்ணுறோம்? அதில் என்னென்னலாம் தோற்றத்திற்கு வந்திருக்கின்றது, சூக்ஷ்மமாகவும் வரப்போகிறது, பிறகு பஞ்சீகரணம் ஆகப் போகிறது, பிறகு ஸ்தூலமும் வரப்போகிறது. பஞ்சீகரணத்துக்கு அப்புறம் தான் ஸ்தூலம். பட் இத்தனை விதமான சிருஷ்டியும் பிரம்மத்தை அதிஷ்டானமாக வைத்துக்கொண்டு பிரம்மத்தின் மீது ஆரோபம் ஆகி இருக்கின்றது என்று சொல்லி இந்த இந்த சிருஷ்டி கிரமத்தை எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிஷேதம் செய்ய போகிறோம். சாஸ்திரத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா பிரம்மத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா சத்தியம் என்று நிர்ணயம் செய்ய வேண்டும். பஞ்சபூதாதி உலக விஷயங்களை, இந்த வித்யா விஷயங்களை என்ன பண்ணணும்? நிஷேதம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் விஸ்தாரமாக இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இவையெல்லாம் இவ்வளோ விஸ்தாரமாக இருக்கேன்றது என்ன பண்ணக்கூடாது? நம்ம நம்பிடக்கூடாது. அதனால் இந்த 30வது பாடலுக்குள்ளே போவோம். 30வது பாடலை நான் வாசிக்கின்றேன். ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும். ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும். தொடர்ந்து நிற்கும். தொடர்ந்து நிற்கும். கோதில் வெண்குணத்தில் 5. கோதியில் வெண்குணத்தில் 5. கூறு உணர் கருவியாகும். கூறு உணர் கருவியாகும். ஓதிய பின்னை 5. ஓதிய பின்னை 5. உளம் புத்தி இரண்டாம் ஞான. உளம் புத்தி இரண்டாம் ஞான. சாதனமாம் இவ்வேழும். சாதனமாம் இவ்வேழும். சர்க்குண பிரிவினாலே. சர்க்குண பிரிவினாலே. ஆமா. ஆதி முக்குணம் அப்படின்னு சொல்லுது. ஆதி முக்குணம் பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆதி முக்குணம் என்றால் சத்வ, ரஜஸ், தமஸ். இந்த 3 குணங்களும் சத்துவகுணத்திலும் இருக்கும், ரஜோகுணத்திலும் இருக்கும், தமோ குணத்திலும் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடலில் பார்த்தோம். இந்த 3 குணங்களும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றது. எப்படி அப்படின்னா ஒரு நூலில் 3 பிரிகள் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி. வெண்மை நிறம், சிகப்பு நிறம், கருமை நிறம், இந்த 3 விதமான நூல்களும் என்னாகுது? பிணைந்திருக்கின்றது. அதுபோல தமையின் சத்வாம்சத்தை எடுத்துக்கொண்டோமானால் சத்வத்தில் சத்வம், சத்வத்தில் ரஜஸ், சத்வத்தில் தமஸ். அதுபோல மாயையின் ரஜஸ் அம்சத்தை எடுத்துக்கொண்டோமானால் ரஜசில் சத்வம், ரஜசில் ரஜஸ், ரஜசில் தமஸ். அதே போல தமஸ் அம்சத்தை எடுத்துக்கொண்டால் தமசில் சத்வம், தமசில் ரஜஸ், தமசில் தமசு. சொல்றாரு ஆதி முக்குணம், த வெரி பிகினிங். ஆரம்பத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச சிருஷ்டியில் மாயையிலிருந்து முக்குணம் தோன்றியது. அது ஒரு சிருஷ்டிக்கிரமம் பார்த்தோம். பிறகு அதற்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாயையிலிருந்து முக்குணத்திற்கு பதிலாக மகத்தத்துவம் தோன்றியது, அகங்காரம் தோன்றியது, அப்புறம் அதிலிருந்து முக்குணங்கள் தோன்றியது அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ அந்த முக்குணங்கள் முதலில் தோன்றியதில் தனித்தனியாக இருந்தாலும் ஒன்றோடொன்று பிணைந்திருக்கின்றது, எல்லாம் மிக்சிங் ஆகிருக்கு. அதே போல் ஒரு குணம் ஓங்கி இருந்தால்
மற்ற 2 குணங்களும் அதற்கு கட்டுப்பட்டிருக்கும். சத்துவம் ஓங்கி இருக்கும் பொழுது சத்துவகுணத்திற்கு ரஜோகுணமும் தமோகுணமும் என்ன இருக்கும் அப்படின்னா அது அடங்கி இருக்கும், அல்லது சத்துவகுணத்தின் பிடியில் இருக்கும். சத்துவகுண பிரதானமாக இருக்கும் பொழுது மற்ற 2 குணமும் கீழே இருக்கும். அதே போல் ரஜோகுணம் ஓங்கி இருக்கும் பொழுது தமசும் சத்துவமும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும், கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். தமஸ் ஓங்கி இருக்கும்போது சத்துவமும் ரஜசும் என்ன ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்கும், கீழ்பட்டு இருக்கும். அப்படி ஒவ்வொரு குணமும் மேல்நிலையில் இருக்கும் பொழுது, பிரதானமாக இருக்கும் பொழுது, ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும் பொழுது மற்ற 2 குணங்களும் கீழே அதனுடைய தன்மையை, அதனுடைய இயங்கு தன்மை, அதனுடைய செயல்படும் தன்மை என்ன இருக்கும் அப்படின்னா குறைச்சலாக இருக்கும், குறைவாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆனால் இந்த பாடலில் சொல்கிறது என்ன, ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும். தனக்கு காரணமான தமோகுண பிரதான மாயையின் கண் உள்ள, இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா தமோகுண பிரதானமான மாயாசக்தி விக்ஷேபத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடலுக்கு உண்டான விளக்கத்தை படிக்கலாம். நமக்கு காரணமான தமோ குண பிரதான மாயையின் கண் உள்ள தமசில் சத்துவம், தமசில் ராசதம், தமசில் தமசு என்று 3 குணங்களும் இந்த தன்மாத்திரைகள் 5லும் கூடியிருக்கும். குற்றமற்ற சூட்சும பூதங்களின் சத்துவ குணத்தில் இருந்து தனித்தனியே எடுத்து வைத்த 5 கூறும் ஞானேந்திரியங்களாம். சொல்லப்பட்ட சூட்சும பூதங்களின் சத்துவகுணத்திலிருந்து எடுத்து ஒன்றாக கூட்டி வைத்த 5 கூறும் மனம், புத்தி என 2 ஆகும். சத்துவகுண அம்சம் ஆதலால் இந்த 7ம் அறிகருவிகளாம். இப்போ தனக்கு காரணமான தமோகுண பிரதான மாயையில் ஆதி முக்குணம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதை படிக்கணும். நம்ம தனக்கு காரணமானது எது அப்படின்னா ஆதி முக்குணம். இந்த தமோகுணத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமோகுண பிரதான மாயையிலிருந்து வந்திருக்கின்ற விக்ஷேபத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆசிரியர் இங்கே என்ன குறிப்பிடுகின்றார், ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும். அப்போ சத்வம் ரஜஸ் தமஸ் ஒவ்வொரு இந்த கூறுகளிலிருந்து, சத்துவம் என்ற அம்சத்திலிருந்தும் ரஜஸ் என்ற அம்சத்திலிருந்தும் தமஸ் என்ற அம்சத்திலிருந்தும் இந்த தன்மாத்திரைகள் எல்லாம் அனைத்தும் என்னது கலந்து கலந்து கலந்து. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தன்மாத்திரை சப்த தன்மாத்திரை என்ன ஆகுது அப்படின்னா சத்துவத்தில் சேருகிறது. சத்துவத்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா சமஷ்டி வியஷ்டி 2லும் சேருகிறது. அதே சப்த தன்மாத்திரை என்ன ஆகுதுன்னா ரஜஸில் வியஷ்டியிலும் சமஷ்டியிலும் சேருகிறது. அதே சப்த தன்மாத்திரை ஸ்தூலமாக இருக்கும் பொழுது வியஷ்டியிலும் சமஷ்டியிலும் சேருகிறது. அப்புறம் சப்தத்திலிருந்து ஸ்பர்சம், ஸ்பர்ச தன்மாத்திரையும் என்ன ஆகுதுன்னா அந்த சத்வாம்சத்தில் வியஷ்டி சமஷ்டி என்னென்னலாம் உருவாகி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே போன சார்ட்டில் பார்த்தோம். அதே போல் இந்த சப்தத்துக்கு அப்புறம் வர ஸ்பர்ச தன்மாத்திரை ரஜஸில் வியஷ்டி சமஷ்டி, தமசில் ரஜசாம்சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தமசில் ரஜசாம்சத்தில் இந்த சப்த தன்மாத்திரை, இந்த ஸ்பர்ச தன்மாத்திரை என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொன்றோடும் சேருகின்றது. அதே போல் சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம் இது 5ம் இந்த 5 தன்மாத்திரைகளும் என்ன ஆகுது அப்படின்னா தமசில் தமசாம்சம், தமசில் ரஜசாம்சம், தமசில் சத்வாம்சம் இவ் அனைத்தோடும் சேர்ந்து சிருஷ்டி கிரமத்தை என்ன பண்ணுது அப்படின்னா செய்கிறது. அப்போ சத்துவம் ரஜஸ் தமஸ் என்னும் முக்குணங்கள் காரியமான சூட்ச்ம பூதங்களில் முழுவதும் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. ஆல் பர்வேடிங். இந்த பஞ்சபூதங்களால் தான் இந்த உலகம் ஆனது. இந்த பஞ்சபூதங்களை தவிர இந்த உலகம் வேறு எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சப்தஸ்பர்ச ரூபரச கந்த தன்மாத்திரைகளாக இருக்கின்ற சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் என்ன ஆகுதுன்னா அனைத்திலும் ஊடுருவி இருக்கின்றது. அதுதான் ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும். இட் இஸ் கண்டினியூடு
அப் டு எண்ட் ஆஃப் த கிரியேஷன். 84,100,000 யோனி வேதங்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்களோ அனைத்து விதமான உயிரினங்களுக்கும், இன்க்ளூடிங் ஸ்தாவர ஜங்கமம், அனைத்திலும் இந்த பஞ்சபூதங்களுடைய ஊடுருவல் தாக்கம் என்ன இருக்கும் இருக்கின்றது. அதுதான் ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும். அப்போ சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், தமசில் சத்வாம்சம் அறிவு கருவிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். தமசில் சத்வாம்சம் அறிவு கருவிகள், சமஷ்டியில் அந்தக்கரண சக்திகள், வியஷ்டியில் ஞானேந்திரிய சக்திகள். இப்போ சமஷ்டியில் அந்தக்கரண சக்திகள் உள்ளம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். செவி, மெய், கண், பார்த்தல், நாக்கு, மூக்கு, இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ சென்ற பாடல் 29வது பாடலில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதங்கள், சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள் தோன்றியது. ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பிருத்திவி தோன்றியதுங்கிறத இந்த ஃபஸ்ட் காலம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ ரெண்டாவது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தமசில் சத்வாம்சம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. தமசில் சத்வாம்சம் அறிவு கருவிகள். அந்த அறிவு கருவிகள் கீழே சமஷ்டியில் அந்தக்கரண சக்திகள், வியஷ்டியில் ஞானேந்திரிய சக்திகள். இது ஒவ்வொன்றோடும் சமஷ்டியில் அந்தக்கரண சக்திகளோடு இந்த சப்தத்தினுடைய தன்மாத்திரை அம்சமாக, ஆகாசத்தினுடைய அம்சமாக என்ன தோன்றியது, வியஷ்டியில் ஞானேந்திரியத்தில் சப்தம் அல்லது ஆகாசத்தின் அந்த தன்மாத்திரையாக என்ன தோன்றியது அப்படிங்கிறது தான் இந்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு என்டர் டு த பாடல். ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஏற்கனவே சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம், தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்கின்ற குழந்தை தாயோட அம்சமும் தந்தையோட அம்சமும் சிறிது சிறிது இருக்கும். அப்புறம் அந்த அந்த தாய் தந்தையருக்கு ஏற்கனவே இருக்கின்ற அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா, பாட்டன் பாட்டி அவர்களுடைய அம்சமும் இருக்கின்றது. இப்படி பரம்பரை பிராஜினி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது அப்படின்னா சம்ஸ்காரங்களாக இருக்கின்றது. அவர்களுடைய முக அமைப்பு, கண், காது, இன்னும் என்னென்னலாம் அங்க அமைப்புகள் இருக்கின்றதோ அவை அனைத்தும் இந்த குழந்தைக்கு வருவது போல, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அந்த சின்ன உதாரணத்தை நம்ம இங்கே அப்படியே அப்ளை பண்ணணும். ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும். உலகத்தில் எந்த ஜீவராசிகள் பிறந்தாலும் எது தோன்றினாலும் இந்த பஞ்சபூதங்களுடைய ஊடுருவல் இருக்கின்றது அப்படிங்கிறது இங்கே ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப முக்கியமானதாக சொல்லுகின்றார். அதனால் இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, தனக்கு காரணமான தமோகுண பிரதான மாயையில் உள்ள சத்வாதி குணங்கள், தமசில் சத்துவம், தமசில் ரஜசு, தமசில் தமசு. அப்போ சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணங்கள் காரியமான சூக்ஷ்ம பூதங்களில், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சூக்ஷ்ம பூதங்கள் என்னது அப்படின்னா காரியம். ஏற்கனவே அது எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா ஆத்மாவிலிருந்து வந்திருக்கின்றது, மாயையிலிருந்து வந்திருக்கின்றது. மாயை என்னது அப்படின்னா காரணம். மாயையில் இருந்தால் முக்குணம் வந்திருக்கு. அது காரண நிலையில் இருக்கின்றது, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்குது. இப்போது ஜஸ்ட் நவ் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மேனிஃபெஸ்ட் ஆகி கொண்டிருக்கின்றது, உத்பவம் ஆகி கொண்டிருக்கின்றது. இட் இஸ் கோயிங் டு கெட் பர்த், பிறக்க போகுது. இந்த உலகம் படைக்கப்படுகிறது, ஆர் பிகினிங் டு கிரியேஷன். அப்படி வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா காரிய சூக்ஷ்ம பூதங்களில் முழுவதும் நிறைந்திருக்கும், சம்பந்தப்பட்டிருக்கும். அதுக்கு ஆசிரியர் ஒரு உதாரணம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, இந்த 30வது பாட்டுக்கு மண்ணில் இருந்து செய்யப்பட்ட கடங்கள், பானை, மண்பாண்டங்கள், இந்த மண்ணால் செய்யப்பட்ட மண்பானைகள், மண்ணால் செய்யப்பட்ட பல பொருட்களில் என்ன இருக்கின்றதுன்னா மண்ணோட கலர் இருக்குது. அதே போல் மண்ணோட தன்மையும் இருப்பது போல
இந்த பஞ்சபூதங்களின் தன்மை இதில் எல்லாம் இருக்கின்றது. மண்ணோட கலர், மண்ணோட தன்மை மண்பாண்டங்களில் இருப்பது போல பஞ்சபூதங்களின் தன்மை, பஞ்சபூதங்களின் குணம், பஞ்சபூதங்களுடைய மற்ற விஷயங்கள் அனைத்தும் என்னது அப்படின்னா முழுவதும் அடங்கி இருக்கும், தொடர்ந்து இருக்கும், கலந்து இருக்கும் என்பதை நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்த லைன் என்ன சொல்றாருன்னா, கோதில் வெண்குணத்தில் 5 கூர் உணர் கருவியாகும். கோதில் வெண்குணத்தில் 5 கூறு உணர் கருவியாகும். இதில் கோதில் அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன பார்க்கணும் அப்படின்னா, மாயையின் தமோகுண காரியமான பஞ்சபூதங்களில் தூய்மையான சத்துவ குண இருந்து வெண்குணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெண்குணம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். உதாரணம் வெண்மை, சுத்தம். அதுக்கெல்லாம் என்ன குணம் சொல்லப்பட்டது அப்படின்னா சத்துவகுணம் சொல்லப்பட்டது. அப்போ கோதில் வெண்குணம், கோதில் வெண்குணத்தில் கூறு 5 உணர் கருவியாகும். மாயையின் தமோகுண காரியமான பஞ்சபூதங்களின் தூய்மையான சத்துவகுணத்திலிருந்து 5 பகுதிகளும் தனித்தனியாக ஞானேந்திரியங்கள் என்று அறிவு கருவிகளாக தோன்றியது. அப்ப கோதில் அப்படின்னு சொல்லி சொன்னா குற்றமில்லாத மலின சத்துவம் கிடையாது, சுத்த சத்துவம். அந்த கோதில் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குற்றமில்லாத, சுத்தமான, தூய, கேவல, சுத்த சத்துவகுணம் சொல்றாரு. கோதில் வெண்குணத்தில், சாட்டில் என்ன போட்டிருக்கு நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தமசில் சத்வாம்சம். சத்வாம்சம் என்பது என்ன அப்படின்னா சுத்தமானது, வெண்மையானது, குற்றமில்லாதது, சலனமில்லாதது. இந்த அர்த்தத்தெல்லாம் என்ன பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். கோதில் வெண்குணத்தில் குற்றமில்லாத மாயையின் தமோகுண காரியமான சத்வாம்சத்தில் பஞ்சபூதங்களின் தூய்மையான சத்துவகுணத்திலிருந்து 5 பகுதிகளும் தனித்தனியாக சேர்ந்து, என்னென்ன 5 பகுதிகள் அப்படின்னா சப்த தன்மாத்திரை, சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த, இந்த 5 தன்மாத்திரைகளும் தமசில் இருக்கின்ற தமசில் சத்வாம்சத்தில் இருக்கின்ற சமஷ்டியில் என்னாச்சு சேர்ந்தது. அப்போ சமஷ்டியில் சேரும்போது என்னாச்சு, வெஷ்டியில் சேரும்போது என்னாச்சு, தனித்தனியாக சேரும்போது என்னாச்சு, ஒன்றாக சேரும்போது என்னாச்சு. இப்போ முதல்ல சொல்கிறது என்ன அப்படின்னா வெண்குணத்தில் 5 கூறு உணர்கருவியாகும். என்னென்ன வந்ததுன்னா மெய்வாய், கண், மூக்கு, செவி, அந்த 5 விஷயங்களுக்கு உண்டான சக்தி தோன்றியது. கேட்கின்ற சக்தி, பார்க்கின்ற சக்தி, முகர்கின்ற சக்தி, சுவைக்கின்ற சக்தி, உணர்கின்ற சக்தி. இந்த 5 சக்திகளும் எப்படி தோன்றியது அப்படின்னா இந்த தன்மாத்திரைகள் எல்லாம் வியஷ்டியில் தனித்தனியாக ஒவ்வொரு தன்மாத்திரையும் என்ன பண்ணது அப்படின்னா இந்த மாயையின் சத்துவாம்சத்தில் இருக்கின்ற இந்த சத்துவத்தில் என்னது சேர்ந்தது, பிரதிபலித்தது. மறுபடியும் நான் சார்ட்டை நான் பார்த்து சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அப்போ மாயையின் தமோகுண காரியமான பஞ்சபூதங்களின் தூய்மையான சத்துவகுணத்திலிருந்து 5 தன்மாத்திரைகளும் தனித்தனியாகவும் ஒன்றாகவும் சேர்ந்து அறிவு கருவிகளையும் மற்றும் அந்தக்கரணங்களையும் என்ன பண்ணுறது தோற்றுவித்தது. அந்தக்கரண சதுஷ்டயம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவைகளும் தோன்றியது. அப்புறம் அடுத்த லைன் சொல்றார், ஓதிய பின்னை 5 உளம் புத்தி 2. ஓதிய பின்னை 5 உளம் புத்தி 2. ஓதிய பின்னை 5 அப்படின்னு சொல்லி சொன்ன
இந்த ஆகாசம், சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம் இருக்க இவைகளெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒன்றாக ஐந்தும் என்னாச்சு சேர்ந்து உளம் புத்தி இரண்டாம் முன்னர் கூறிய பஞ்சபூதங்களின் சத்துவகுணத்தின் 5 பகுதிகளும் ஒன்றாக சேர்ந்தது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்றாக சேர்ந்ததுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சப்தஸ்பர்ச ரூபஸ்ரச தன்மாத்திரைகள் அனைத்தும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு கருவி தான். மனம் என்பது தான் ஒன்றா தோன்றியது, அல்லது புத்தி அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இந்த மனம் அல்லது புத்தி என்ன பண்ணுது அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய அந்த டைமென்ஷனை என்ன பண்ணுது அப்படின்னா செயல்முறையை மாற்றுகிறது அல்லது காட்டுகிறது. மனது எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருந்தால் சங்கல்ப விகல்பாத்மகம் மனகன்னு சொல்லி சொல்கிறோம். புத்தி அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயாத்மிகா புத்திங்கிறோம். அகங்காரம் அப்படின்னா அகம் கர்த்திரு அகங்காரக அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மக்கிட்ட 5 விஷயம் இருக்கணுமே. மனம் எங்கே இருக்குது, புத்தி எங்கே இருக்குது, சித்தம் எங்கே இருக்குது, அகங்காரம் எங்கே இருக்குது அப்படின்லாம் சொல்லலாமா? இப்போது மெய், வாய், கண், மூக்கு, செவி இது தனித்தனியாக இருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா அது எங்கே இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இருக்குது. அதுக்கு பெயர் வேறு கொடுத்துருக்கோம். ஆனால் அது செயல்படுகின்ற விதத்தை வைத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 விதமான பெயரை தருகின்றோம். 5 விதமாக அது செயல்படுகிறது. மனமே புத்தியாகவும், புத்தியே அகங்காரமாகவும், புத்தியே அப்புறம் சித்தமாகவும், அப்புறம் உள்ளமாகவும் செயல்படுகிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது எப்படி ஒரே ஒரு பொருள் 5 விதமாக செயல்படுமா? இப்போ வீட்டில் அப்பா இருக்கார். அப்பா ஒருத்தர் தான். அப்பா என்ன பண்ணுறாருன்னா குழந்தைகளுக்கு தந்தை, மனைவிக்கு கணவர், தாய் தந்தையருக்கு மகன், தாத்தா பாட்டிக்கு பேரன், ஆஃபீஸுக்கு போனால் மேனேஜர். ஆனால் இருக்கிறது யாருன்னா ஒருவரே. ஒரே ஒரு அப்பா, ஒரே ஒரு தந்தை குழந்தைக்கு தந்தையாகவும், அதே தந்தை மனைவிக்கு கணவனாகவும், தாய் தந்தையருக்கு மகனாகவும், தாத்தா பாட்டிக்கு பேரனாகவும், அலுவலகம் சென்றால் மேனேஜர் என்று சொல்லப்படுகின்றார். ஆனால் இருப்பது ஒன்று, செயல்படுவது ஒன்று. திஸ் இஸ் கால்ட் என்ன அப்படின்னா டைமென்ஷனல். ஒரே ஆள் பல்வேறு விதமான நிலைகளில், பரிணாமங்களில் அல்லது பரிமாணங்களில் வெவ்வேறு விதமாக அழைக்கப்படுகின்றார். அதுபோல மனம் அல்லது புத்தி என்பது ஒன்றுதான் இருக்கின்றது. அது செயல்படும் பொழுது ஒவ்வொரு விதமான பெயரையும் அதனுடைய தன்மையையும் என்ன ஆகுது அப்படின்னா மாற்றுகிறது. அந்த சிந்திக்கும் திறன், முடிவெடுக்கும் திறன், அகங்காரத்தை வளர்த்து கொள்ளுகின்ற அந்த விஷயம். அப்போது மனது ஓயாமல் எண்ணங்களை மாற்றி மாற்றி எண்ணிக்கொண்டிருந்தால் மனம், இதை செய்ய போகின்றேன் என்று முடிவு செய்துவிட்டால் புத்தி, பல்வேறு விதமான எண்ணங்களை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற இடம் சித்தம். எல்லாவற்றுக்கும் மேலாக நானே ஒருவனே எல்லாவற்றையும் நானே செய்தேன் என்று கர்த்தத்துவத்தை ஏற்படுத்தி கொள்வது என்னது அப்படின்னா அகங்கர்த்தா புத்தி. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே என்ன ஆகுதுன்னா உள்ளம் என்றும் ஒன்று சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் பெயர் வேறையாக இருக்கின்றது, ஆனால் செயல்படும் தன்மையும் வேறையாக இருக்கின்றது. ஆனால் நம்ம பார்க்கறது நம்முடைய உள்ளுக்குள்ளற உடம்புக்குள்ளற என்ன இருக்குன்னா 5 இல்லை, ஒன்றுதான் இருக்கின்றது. மனமும் புத்தியும் சித்தமும் அகங்காரமும் உள்ளமும் 5 இடங்களில் இருக்கா, ஒரு இடத்தில் இருக்கான்னா ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியாது. புத்தி இருக்கான்னு கேட்டால் இங்கே கை காட்டுறோம், மனசு இருக்கான்னு கேட்டால் இங்கே கை காட்டுறோம், உள்ளம் இருக்கான்னு கேட்டால் இங்கே கை காட்டுறோம். அகங்காரம் இருக்கு அப்படின்னா தலகணை ஏறி போச்சு அப்படிங்கிறோம். ஓயாமல் எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருந்தால் சித்த விருத்தி அப்படிங்கிறோம். ஆக எல்லாமே என்னது அப்படின்னா எங்கோ இருக்கின்றது, ஆனால் ஒன்றுதான் இருக்கின்றது. அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? ஓதிய பின்னை 5 ஒன்றாக உளம் புத்தி 2 அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அந்த பாடல் சொல்லுது. ஓதிய பின்னை 5
உளம்புத்தி இரண்டாம். ஐந்தும் என்ன ஆகிறது இருக்கு. அதாவது ஓதிய பின்னை ஐந்தும் அப்படின்னா இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த சப்த ஸ்பர்ச ரச ரூப தன்மாத்திரைகள்லாம் ஒன்று சேர்ந்து சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த இந்த தன்மாத்திரைகள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றாக சேர்ந்து இந்த மனம் மற்றும் புத்தியை என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குகிறது. அந்த சிந்திக்கின்ற செயலையும் முடிவெடுக்கின்ற செயலையும் இருக்கின்ற அந்த உணர்வு சக்தியாக இருக்கின்ற மனம் புத்தியை என்ன பண்ணுது அப்படின்னா அது உருவெடுக்கிறது, உத்பவம் ஆகிறது. அப்போ அந்த பஞ்சபூதங்களுடைய அந்த தன்மாத்திரைகள்லாம் தனித்தனியாக சேர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னா மெய்வாய் கண் மூக்கு செவி வந்தது. அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து சமஷ்டி அப்படின்னு சொல்றது. அது சமஷ்டியில் அந்த கரணம், வெஷ்டியில் ஞானேந்திரியங்கள். அப்போ சமஷ்டியில் அந்த கரணம் சொல்லும் பொழுது இந்த ஏன் ஆசிரியர் மனம் புத்தி என்று இரண்டை மட்டும் சொல்ல வேண்டுமென்றால் பிரதானமாக சொல்லப்படுவது இரண்டு தான். சாஸ்திரங்களில் சொல்லப்படுவதும் இரண்டு தான், பெரியவர்களால் சொல்லப்படுவதும் இரண்டு தான். அதனால் அதை மட்டும் குறிப்பிட்டு என்ன சொல்கிறாரு, ஓதிய பின்னை ஐந்தும் உளம் புத்தி இரண்டாம். இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட இதே போல இந்த 5 பஞ்சபூத தன்மாத்திரைகளும் சமஷ்டியில் அந்தக்கரண சக்திகளாக தமசில் சத்வாம்சத்தின் அம்சமாக தோன்றியது. அப்போ என்ன படிக்கணும் அப்படின்னா மனம் புத்தி அப்படிங்கிறது, இந்த மனம் புத்தி அதுக்குள்ளே என்ன வந்துருச்சு அப்படின்னா சித்தமும் அகங்காரமும் வந்தாச்சு. அதாவது சித்தத்தை தூக்கி மனதிலும் அப்புறம் அகங்காரத்தை எடுத்து புத்தியிலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்த்து கொள்ள வேண்டும். ஒன்றோட ஒன்று என்ன ஆச்சு, கொலாபரேட் பண்ணியாச்சு, சேர்த்தாச்சு. அப்போ 4 என்ன ஆச்சு, 2 ஆச்சு. அப்புறம் இன்னொன்று இருக்கே, உள்ளம் என்று ஒன்று சொல்லப்படுகின்றது அப்படின்னா அதையும் சொல்கிறாங்க இந்த இடத்துல. உள்ளம் என்பது ஆகாசத்திற்கு சொல்லப்படுகின்றது. ஆகாசத்தின் அம்சமாக உள்ளம் சொல்லப்படுகிறது. அது எப்படி புரிந்து கொள்வது? ஆகாசம் எல்லாவற்றுக்கும் அவகாசம் தருகிறது, இடம் தருகின்றது. ஆகாசம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, வெளி இல்லை அப்படின்னா நம்மலாம் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஆகாசத்தில் அனைத்திற்கும் இடம் இருப்பது போல இந்த அந்தக்கரணம் 4 என்ன ஆகுதுன்னா உள்ளத்தில் அடங்கும். அதனால்தான் திருமூலர் பாடியிருக்கார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அவர் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் பயன்படுத்தலை, உள்ளம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே. உள்ளம் என்பதும் என்னது அப்படின்னா இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் போன்றே செயல்படுகின்ற ஒன்று. சினிமாவில் கூட பார்த்துருக்கோம் நம்ம, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா அப்படின்னு சொல்லி கர்ணன் படத்தில் பார்த்துருக்கோம் நம்ம. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. அப்போ இந்த உள்ளம் என்கின்ற வார்த்தை பல இடங்களில் பெரியோர்களால் சாஸ்திரங்களில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்தக்கரணம் என்று சொல்லும்பொழுது நாம் முக்கியமாக சொல்லுவது, குறிப்பிட்டு சொல்லுவது என்ன அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தையும் ஆசிரியர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா 2ஆக சுருக்குகின்றார். மனதில் சித்தமும் அகங்காரத்தில் புத்தியும் சேர்க்கப்பட்டு மனம் புத்தி என்ற 2 மட்டுமே சொல்லப்படுகின்றது. அப்பொழுதுதான் இந்த ஞானேந்திரிய பஞ்சகம், கர்மேந்திரிய பஞ்சகம், பிராண பஞ்சகம் ப்ளஸ் மனசு புத்தி இந்த 17 சேர்ந்து என்ன பண்ணுறது அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம் லிங்க தேகம் 17 கலைகள். தத்துவபோதத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, சப்ததச கலாபிகி இது சூக்ஷ்ம சரீர ஏவம் சப்ததச கலாபிகி அப்படின்னு சொல்லி தத்துவபோதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 17 தத்துவங்கள் 17 விஷயங்கள் தான் என்னது அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம்.
அப்போ மனம் புத்தி சித்தம் அகங்காரம்லாம் என்ன ஆச்சுன்னா அது 4 2 ஆச்சு. அப்புறம் உள்ளம் என்பதற்கும் விளக்கம் சொல்லியாச்சு. என்ன அப்படின்னா உள்ளம் என்பது ஆகாசம் போன்றது. இந்த 4 அந்தக்கரண சக்திகளும் ஆகாசம் எப்படி அனைத்திற்கும் இடம் தருகிறதோ இவை அனைத்தும் என்னது அப்படின்னா ஆகாசத்தில் உள்ளத்தில் என்ன பண்ணுறது, இடம் பெறுகின்றது. உள்ளம் என்பது அருமையான வார்த்தை அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது. பல இடங்களில் நம்ம உள்ளம் என்கின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த உள்ளத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா ஆகாசத்திற்கு ஓமைப்படுத்துகிறார்கள், எக்ஸாம்பிள் தருகிறார்கள். அப்போ அந்த ஆகாசம் எப்படி அனைத்திற்கும் இடம் தருகின்றதோ அந்தக்கரண சக்திகள் எல்லாம் இந்த உள்ளத்தில் அடக்கம். அதனால் உள்ளமும் என்னாச்சு மைனஸ். இப்போ உள்ளம் கிடையாது, சித்தமம் கிடையாது, அகங்காரம் கிடையாது, ஓன்லி மனது அண்டு புத்தி. இதெல்லாம் என்னாச்சு சுருக்கியாச்சு. அதுதான் நான் சொன்ன இந்த உதாரணம். தந்தை என்பவர் இந்த 5 விதமான ரோல், 5 விதமான விஷயங்களுக்கு ஒரே ஆளாகத்தான் இருக்கின்றார். ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பெயர் இருக்கின்றது. தந்தை, கணவன், மகன், பேரன், அப்புறம் மேனேஜர். அதுபோல் இந்த இடத்துல மனம் புத்தி 2 தான் இருக்குது. ஆனால் பல்வேறு விதமான பெயர்களை சொல்லுகின்றோம். பிகாஸ் ஆஃப் டைமென்ஷனல் ஒர்க்கிங் பவர். வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு விதமாக செயல்படுகிறது, எண்ணுகிறது, முடிவெடுக்கிறது, அகங்காரம் அடைகிறது. அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா ஓதிய பின்னை 5 உளம் புத்தி 2 முடிச்சிட்டார், சுருக்கமாக முடிச்சிட்டார். அடுத்தது ஞான சாதனமாம் இவ்வேழும் சர்க்குண பிரிவினாலே. இவையெல்லாம் என்ன சாதனம் அப்படின்னா அறிவை தருகின்ற கருவிகள், அறிவை தருகின்ற சாதனம். ஏன் அப்படின்னா ஏன் இது மட்டும் அறிவை தருகிறது, மற்றதெல்லாம் அறிவை தராதா? ஏனென்றால் சத்வாம்சத்திலிருந்து தோன்றியது. தமசாக இருந்தாலும் தமசில் சத்வாம்சம், தமசில் ரஜசாம்சம், தமசில் தாமசாம்சம் சொல்லும்பொழுது தமசில் சத்துவம்சத்தில் இந்த விஷயங்கள்லாம் தோன்றியதால் இது என்னது அப்படின்னா குற்றமில்லாதது, தூயது, உணர்வுடையது. அதனால் இது என்னது அப்படின்னா அறிவு சாதனங்கள், அறிவு கருவிகள். அதனால தான் சொல்லப்பட்டது ஞானேந்திரிய பஞ்சகம், ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போது ஞான சாதனமாம் இவைகளெல்லாம் ஞானத்திற்குண்டான விஷயங்கள். இவ்வேழும் சர்க்குண பிரிவினாலே. சர்க்குணம் அப்படின்னா என்ன? சத்வகுணம். சத்வகுண அந்த அம்சம் இருக்கின்றது, சத்வகுண கூறு இருக்கின்றது. அதனால் அறிவை தரும் கருவிகள் என்று என்ன பண்ணப்பட்டது, சொல்லப்பட்டது ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இதெல்லாம் என்னது அப்படின்னா சூக்ஷ்மமாக உள்ள சக்திகள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் ஸ்தூலத்தில் வரல, அனைத்தும் சூக்ஷ்மம். அப்போ இந்த பாடலை இப்போ படித்து பார்த்தா நமக்கு ஓரளவுக்கு புரியும். ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும். ஆதி முக்குணம் அப்படின்னு சொன்ன சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்களை உடையதாக என்ற மாயையிலிருந்து இதெல்லாம் வந்ததுனால இந்த பஞ்சபூத தன்மாத்திரைகள் 5ம் இந்த முக்குணங்களோடு சேர்ந்து அனைத்து விதமான விஷயங்களிலும் தொடர்ந்து இது ஊடுருவிக்கொண்டே போகிறது. இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும். கோதில் வெண்குணத்தில் 5 கூறு உணர் கருவியாகும். கோதில்னா குற்றமில்லாத, வெண்குணத்தில் அப்படின்னா சத்துவகுணத்தில் 5 கூறு. 5 கூறுன்னா 5 தன்மாத்திரைகள். அப்புறம் 5 தன்மாத்திரைகளும் இந்த சத்வாம்சத்தில் கலந்து ஆரோபித்து என்ன ஆகுது அப்படின்னா உணர்கருவிகள். அதாவது உணர்கருவிகள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அறிவு கருவிகள் தோன்றியது. மெய்வாய் கண் மூக்கு செவி இதெல்லாம் தனித்தனியாக வியஷ்டி செப்பரேட்லி. அண்ட் தென் ஓதிய பின்னை 5ம் உளம் புத்தி 2. இதே போல் ஏற்கனவே சொன்ன அந்த 5ம் ஒன்றாக சேர்ந்து மிக்சடு என்ன பண்ணுது அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் என்று தோன்றினாலும் 2ஆக மட்டும் சொல்லப்படுகிறது. என்னவென்றால் மனமும் புத்தியும். சரி, இதெல்லாம் என்னது அப்படின்னா 5 + 2 7.
இப்போதைக்கு சூக்ஷ்ம சரீரத்தை உற்பத்தியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெய்வாய் கண் மூக்கு செவி புத்தி அப்படிங்கிறத இப்போ சொல்லியாச்சு. அப்போ 7 தான். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2ஆக மாற்றிட்டோம். இந்த 7ம் ஞான சாதனமாம் இவ்வேழும் சர்க்குண பிரிவினாலே காரணமான தமோகுண பிரதான மாயையின் சத்வாதி குணம் 3ம் காரியமான இச்சூட்சும பூதம் முழுவதும். இந்த வாக்கியங்களெல்லாம் நல்லா நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். காரணமான தமோகுண பிரதான மாயையின் சத்வாதி குணங்களிலிருந்து காரியமான சூட்சுமபூதம் முழுவதிலும் பிராக்கெட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா காரணமான மண்ணின் கருமை நிறம் அதன் காரியமான பானையில் சம்பந்தம் இருப்பது போன்று இந்த பஞ்ச தன்மாத்திரைகளும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதம் முழுவதும் என்ன இருக்கும், சம்பந்தப்பட்டிருக்கும். அப்போ சூக்ஷ்ம பூதங்களின் சத்துவகுணத்தினின்று என்னென்ன தோன்றியது? மெய்வாய் கண் மூக்கு செவி ஞானேந்திரிய பஞ்சகமும், பிறகு அதே சத்துவகுணத்திலிருந்து அந்தக்கரணம் என்னும் மனமும் புத்தியும் உண்டாகின. இவ்வேழும் சத்துவகுணத்திலிருந்து உண்டானதால் இவையெல்லாம் என்ன அப்படின்னா ஞான சாதனங்கள், அறிவு கருவிகள். இது வடிவேல் செட்டியாரோட விளக்கம். இப்போது இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் என்னென்ன தோன்றியது அப்படிங்கிறது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சார்ட்டில் பார்க்க போகிறோம். அப்போ பாடலில் பார்த்தது போல் தமசில் சத்வாம்சம் அப்படிங்கிறத நம்ம இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சமஷ்டியில் அந்தக்கரண சக்திகள். இப்போ ஆகாசம், ஆகாசத்திற்கு சமஷ்டியில் அந்தக்கரணத்தில் உள்ளம், அது என்னது அப்படின்னா ஞானத்திற்கு உண்டான இருப்பிடம். 2வது வாயு, அதாவது ஆகாசம் வாயுனுடைய தன்மாத்திரை, சப்தம் ஸ்பர்சம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, மனம். மனம் என்ன பண்ணுது அப்படின்னா சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. எப்படி வாயு என்ன பண்ணுது, காற்று சலனமாகி கொண்டே இருக்கின்றது. காற்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. எங்கேயும் காற்று நிற்பதில்லை. நாம் தான் காற்றை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பலூனில் அடைக்கிறோன்றோம், வேறு ஏதாவது ஒரு பொருளில் அடைத்து நம்ம காற்றை நாம் அடக்குகின்றோம். ஆனால் காற்றோட தன்மை என்ன அப்படின்னா சலனாத்மகம். இட் இஸ் ஆல்வேஸ் மூவிங், அலைவாய்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் சொல்கிறோம் வாயு வேகம் மனோவேகம் என்று சொல்லுகின்றோம். வாயு வேகத்தை விட மனோவேகம் மிக அதிகமானது. இங்கிருந்து உடனே நான் என்ன பண்ணலாம், அமெரிக்காவுக்கு போகலாம். எப்படின்னா மனதின் மூலமாக அடுத்த செகண்டு நம்ம அமெரிக்காவுக்கு போகலாம். அடுத்த செகண்டு நம்ம ஏற்கனவே போயிருக்கிற இடமாக இருந்தால் சந்திரலோகம் இந்திரலோகம் அதுக்கும் போகலாம் போயிருந்தா. இப்போ மனதினுடைய வேகம் மிக அதிகமானது. அந்த மனதிற்கு உண்டான அதிதேவதை யார் அப்படின்னா சந்திரன். சந்திரமா மனசோ தேவதா. அதே போல் ஆகாசத்தினுடைய தன்மாத்திரையிலிருந்து உள்ளம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உள்ளத்திற்குண்டான விஷயம் என்ன அப்படின்னா ஞானம். ஞானம் இருந்தால் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கு மட்டும் அதிதேவதை என்ன பண்ணலை, சொல்லப்படவில்லை. அப்போ மனம் வாயு இந்த மனம் என்ன அப்படின்னா வாயுவினுடைய அந்த அம்சமாக சத்துவாம்சத்தில் என்ன வந்தது, சமஷ்டியில் நமக்கு வந்தது. அடுத்தது 3வது என்ன அப்படின்னா புத்தி. அதிதேவதை நான்முகன். நான்முகனுடைய தன்மை அது முடிவெடுத்தல். இப்போ புத்தியை பற்றி அறிவை பற்றி நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம், கற்பூர புத்தி, நெருப்பு மாதிரி இருக்காம்பா அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா, ரொம்ப தீக்ஷண்யமான புத்தி, சூக்ஷ்மமான புத்தி. அதெல்லாம் என்னது அப்படின்னா அக்னிக்கு உதாரணமாக சொன்ன உடனே பிடிச்சிக்கிறான்ப்பா, கற்பூர மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அக்னியோட தன்மை என்னது அப்படின்னா உஷ்ணம் அப்படிங்கிறத விட ஞானத்தை தருவது, வெளிச்சத்தை தருவது, பிரகாசவத்து.
பிரகாசித்து கொண்டே இருப்பது. அக்னிக்கு வந்தோ இல்லை நெருப்புக்கு வந்தோ பிரகாசம் வேறு எங்கேயாவது இருந்து நம்ம கொடுக்க முடியுமான்னா தேவையில்லை. அது தன்னைத்தானே பிரகாசித்து கொண்டிருக்கிறது, மற்றதையும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அதனால் அதனுடைய அம்சமாக நமக்கு என்ன வந்ததுன்னா புத்தி வந்தது. அந்த புத்தியோட தன்மை என்ன அப்படின்னா முடிவெடுத்தல். அந்த புத்திக்கு அதிதேவதை யாருன்னா நான்முகன். அடுத்தது நான்காவது என்ன அப்படின்னா சப்த தன்மாத்திரை, சப்த ஸ்பர்ச ரூப ரச தன்மாத்திரையும் மற்ற தன்மாத்திரை சேர்ந்திருக்கு. என்ன அப்படின்னா ஜலம். அதிலிருந்து என்ன தோன்றியது? சித்தம், சிந்தித்தல். சிந்தன கருத்துரு சித்தம். அதனுடைய அதிதேவதை, அதனுடைய கடவுள் யாருன்னா வாசுதேவன். கடைசியாக வருவது பிருத்திவி. சப்த ஸ்பர்ச ரூபரச கந்த அந்த தன்மாத்திரைகள்லாம் சேர்ந்து பிருத்திவியோட அம்சமாக இந்த தமசில் சத்வாம்சத்தில் நமக்கு என்ன தோன்றியதுன்னா கர்த்திருத்துவ புத்தி என்ற அகங்காரம் தோன்றியது. அகங்காரத்தினுடைய இந்த கர்த்திருத்துவ புத்தியினுடைய அதிபதி தேவதை யாருன்னா ருத்ரன். அதான் சொல்கிறேன், ஒரு ஆளை பார்த்து ரொம்ப கோபாவேசமாக பேசுகிறான், தலைக்கு மேலே ஆடுறான் அப்படின்னா ருத்ர தாண்டவம் ஆடுறாயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் பேச்சு வழக்கில் சொன்னாலுமே இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா பொருத்தமாக இருக்குது. அப்போது உள்ளம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவைகளெல்லாம் 5ஆக சொல்லப்பட்டாலும் கடைசியில் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு? மனம் புத்தி 2 கொண்டு வந்து சேர்த்துடுறார். இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா சமஷ்டியில் அந்தக்கரண சக்திகள். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வியஷ்டியில் ஞானேந்திரிய சக்திகள். தனித்தனியாக இந்த 5 தன்மாத்திரை பூதங்களும் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு இந்திரியங்களை உருவாக்குகின்றது. அதாவது வியஷ்டியில் ஞானேந்திரிய சக்திகள். வியஷ்டி சமஷ்டிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சப்த தன்மாத்திரையாக என்ன வந்தது அப்படின்னா செவி. த சவுண்ட் வாஸ் ஹியர்டு பை த ஏர். நம்ம சவுண்டை கண்ணில் கேட்க முடியாது, வாயில் கேட்க முடியாது, காதில் தான் கேட்க முடியும். இந்த கேட்குற விஷயம் காதில் மட்டும்தான் நடக்கும், கண்ணில் நடக்காது. அப்போ இந்த செவி அல்லது இந்த சவுண்டுக்கு அதிதேவதை யார்? கேட்டல் அப்படிங்கிறதுக்கு அதிதேவதை யாருன்னா திசைகள், திக் தேவதைகள். அப்போ ஆகாசத்தினுடைய சப்த தன்மாத்திரையாக நம்ம உடலில் என்ன இருக்கின்றதுன்னா கேட்கின்ற சக்தி இந்த காதில் என்ன ஆகுது? வேலை செய்கிறது. அடுத்தது மனம். அடுத்தது வாயு. வாயுவுக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னா மெய். இது ஸ்பரிசம். அதற்கு அதிபதி யாருன்னா வாயு தான், வாயு பகவான். அப்போ அந்த காற்று நமக்கு ஸ்பரிசம் வரும்போது என்ன தெரியுது அப்படின்னா காதுக்குள்ளே போனால் இல்லை மூக்குக்குள்ளே போனால் இல்லை கண்ணை தொட்டால் கூட நமக்கு தெரியாது. இந்த உடல் முழுவதும் இந்த தோலில் இந்த காற்று ஸ்பரிச உணர்ச்சி என்ன ஆகுது? ஊறு அல்லது உணர்வு என்ன ஆகுது? நமக்கு தென்படுகிறது. அதனால் தோலுக்கு சொல்லப்பட்டது எது அப்படின்னா இந்த மெய் அப்படிங்கிற விஷயத்திற்கு சொல்லப்பட்டது இந்த ஸ்பர்சம். அதுக்கு அதிதேவதை வாயு. அப்புறம் 3வது என்ன சொல்லப்படுகின்றது? அக்னி. ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிஹி. அக்னிக்கு என்ன அப்படின்னா கண். மெய், வாய், கண். கண்ணுக்கு என்ன அப்படின்னா பார்த்தல் என்கின்ற செயல் நடைபெறுகிறது. அதனால் வெளிச்சம் இருந்தால் தான் பார்க்க முடியும். உலகத்திலேயே சிறந்த ஒளி எது அப்படின்னா கண் ஒளி. சூரிய ஒளி, சந்திரனுடைய ஒளி, அக்னியோட ஒளி, மற்ற செயற்கையாக இருக்கின்ற ஒளியை விட எல்லாவற்றிலும் மிகச்சிறந்தது என்ன அப்படின்னா கண் ஒளி என்று சொல்லப்படுகிறது. இந்த கண் இருட்டிலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். எல்லாம் இருட்டு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருட்டிலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஓரளவுக்கு இந்த பார்வையை நம்மளால் கூர்ந்து உணர முடியும், தெரியும் நமக்கு. அது சில பேர் அது அனுபவத்துக்கு வந்திருக்கும். இப்போ ஒளியில் மிகச்சிறந்தது கண் ஒளி. அந்த ஒளிக்கு அதிதேவதையாக சொல்லப்படுபவர் யாருன்னா சூரியன். இப்போ கண்ணோட தன்மை என்னதுன்னா பார்ப்பது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கண்ணோட பார்க்கின்ற சக்தி காதில் வேலை செய்யாது, காதோட கேட்கின்ற சக்தி மூக்கில் வேலை செய்யாது.
ஒரு இந்திரியம் ஒரு வேலையை தான் செய்யும். அதனால் அதுக்குண்டான தேவதை அது கரெக்டாக வேலை செய்யும். அடுத்தது ஜலம், நீர். சப்த ஸ்பர்ச ரூப ரச தன்மாத்திரையாக நாக்கு தோன்றியது. நாக்கு தோன்றியதுன்னா நாக்கில் உள்ள சுவை சக்தி தோற்றத்திற்கு வந்தது. அதற்கு யார் அப்படின்னா வருணன். வருணன் எதற்கு அதிபதி அப்படின்னா, வருண பகவானை வேண்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? மழை வரும், ஜலம் வரும். அதனால் அந்த சப்த தன்மாத்திரை, சப்தஸ்பர்ச ரூப ரச தன்மாத்திரையிலிருந்து இந்த நாக்குக்குண்டான சுவை தோன்றியது. ப்ளஸ் வருணனும் அதுக்கு என்னது அப்படின்னா அதிதேவதை. அடுத்தது பிருத்திவி, ஐந்தாவது. சப்தஸ்பர்ச ரூபரச கந்தம். கந்த தன்மாத்திரையிலிருந்து என்ன தோன்றியதுன்னா மூக்குக்குண்டான முகர்கின்ற உணர்வு, ஸ்மெல்லிங். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நெருப்பு பிடிச்சி எரியுதுன்னா இந்த புகை வாசனை நமக்கு வருது. அதற்கு யார் அப்படின்னா அஸ்வினி தேவர்கள். தேவதைகள்லாம் யார்? அஸ்வினி தேவர்கள். இந்த மூக்கில் நாம் முகர்கின்ற சக்தியாக இருப்பதற்கு காரணம் என்னது அப்படின்னா இந்த பிருத்திவி தத்துவம், சப்த ஸ்பர்ச ரூபரச கந்தம். அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா அறிவுக்கருவிகள் தமசில் சத்வாம்சம். அறிவுக்கருவிகள் இந்த 5+2 7 அப்படின்னு வச்சுக்கலாம். ஆசிரியர் சொல்லுகின்றது 7 தான் சொல்கிறாரு. நம்ம 5 5 10 கூட வச்சுக்கலாம். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் அப்படிங்கிறத மனம் புத்தி ஆக்கிடுறோம். அப்புறம் புத்தியும் சேர்ந்து என்ன ஆகுது? ஒன்லி மனம், ஒன்லி என்னது? ரிமைனிங். மைண்ட் இஸ் ரிமைனிங். அப்போ இன்னொரு சார்ட் இருக்குது, அந்த சார்ட்டையும் பார்த்துருவோம். ஞானேந்திரிய பஞ்சகம். இந்த 5 ஞானேந்திரியங்கள் என்னென்னலாம் தோன்றியதுங்கிறதுக்கு போட்டிருக்காங்க. ஸ்ரோத்ரம், துவக்கு, சச்சு, சிங்குவை, ஆக்ரானம். கேட்டல், ஸ்பரிசித்தல், பார்த்தல், ருசித்தல், முகர்ந்து பார்த்தல். திக்கு, வாயு, சூரியன், வருணன், அக்னி தேவதை. ஸ்தானம் போட்டிருக்கு, காது, உடம்பு, கண், நாசி. அதே போல் கீழே அந்தக்கரண சதுஷ்டயத்தின் வியாபாரம், அதிதேவதை, ஸ்தானம் என்பன வருமாறு. அந்தக்கரண சதுஷ்டயம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அதுக்கு நேராக வியாபாரத்தில் சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. அதிதேவதை சந்திரன். ஸ்தானம் கண்டம். இதில் ஸ்தானம்லாம் போட்டிருக்கு, கண்டம். மனம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கண்டத்துக்கு கீழே. புத்தி முகம். அதனால் புத்தி இருக்கான்னு கேட்டால் இங்கே தலையை காட்டுறோம். அறிவு இருக்கான்னு கேட்டால் தலையில் காட்டுறோம். மண்டையில் களிமண்ணாக இருக்குன்னு கேட்டால் தலையை தான் காட்டுறோம். அப்போ புத்திக்கு இன்டலெக்சுவல் பாயிண்ட். பதார்த்த நிச்சயம், நிச்சயாத்மிகா புத்தி பிரம்மன். அதுக்கு முகம். அடுத்தது சித்தம். பதார்த்த சிந்தனை, சிந்தனை கர்த்திரு சித்தம். விஷயங்களை ஓயாமல் சிந்தனை செய்து கொண்டிருப்பது. எல்லா விதமான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. எத்தனையோ ஜென்மங்களில் இருந்ததெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னா சித்தம். அதுக்கு விஷ்ணு அதிதேவதை. அதுக்கு என்ன இடம், ஸ்தானம் என்ன அப்படின்னா நாபி, தொப்புள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அகங்காரம். உடம்பினை யான் என்று அபிமானித்தல். அதே அதிலிருந்து எல்லாமே வந்துடுது. அகங்காராதிகள் எல்லாம் முளைச்சிடுது. அதற்கு அதிதேவதை ருத்ரன். ஸ்தானம் என்னது அப்படின்னா சர்வ அங்கம். இந்த அகங்காரம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. யான், எனது, என்னுடைய பொருள், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய உறவுகள் அனைத்தும் என்னது அப்படின்னா என்னை சார்ந்தது அப்படிங்கிற பெருத்த அகங்காரமாக மாறிடுது. அப்போ இந்த ஒரு சார்ட்டும் என்ன பண்ணணும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பாடலை நம்ம இன்னொரு தடவை படித்து பார்க்குறோம். ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் 5 கூறு உணர்கருவியாகும். ஓதிய பின்னை 5ம் உளம்புத்தி 2ஆம் ஞான சாதனமாம் இவ்வேழும் சர்க்குண பிரிவினாலே. அப்போ மாயையின் விக்ஷேப சக்தியிலிருந்து என்ன தோன்றியது அப்படின்னா இந்த தமசில் சத்வாம்சத்தில் சமஷ்டியில் அந்தக்கரணம், வெஷ்டியில் ஞானேந்திரியங்கள் தோன்றியது. சூக்ஷ்ம சரீரத்திற்கு தேவையான 7 விஷயங்கள் வந்தாச்சு. இன்னும் 10 விஷயங்கள் வரணும். அதுதான் அடுத்த பாடலில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாடலுக்கு விளக்கத்தை படிக்கலாம்.
தமக்கு காரணமான தமோகுண பிரதான மாயையின் கண் உள்ள தமசில் சத்துவம், தமசில் ராசதம், தமசில் தமசு என்னும் 3 குணங்களும் இந்த தன்மாத்திரைகள் 5லும் கூடியிருக்கும். குற்றமற்ற சூட்சும பூதங்களின் சத்துவ குணத்தில் இருந்து தனித்தனியே எடுத்து வைத்த 5 கூறும் ஞானேந்திரியங்களாம். சொல்லப்பட்ட சூட்சும பூதங்களின் சத்துவ குணத்திலிருந்து எடுத்து ஒன்றாக கூட்டி வைத்த 5 கூறும் மனம், புத்தி என 2 ஆகும். சத்துவகுண அம்சம் ஆதலால் இது 7 அறிகருவிகளாம். அப்போ இதோட முடிச்சிருவோம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.